1990 காலகட்டங்களில் 1 கோடி சம்பளம் வாங்கிய பிரபல நடிகர் உடல்நலக்குறைவால் மரணமா? என்ன நடந்தது? இந்த செய்தியை இணையத்தில் படிக்கும் போதே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோரை விட அன்றைய காலகட்டங்களில் அதிக அளவில் சம்பளம் வாங்கியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை பார்த்து சுதாரித்து கொண்ட ரஜினிகாந்த், கமலஹாசன் வந்துட்டு, என்னடா நம்மளை விட சின்ன ஹீரோ தான், ஆனா இவன் எப்படிடா 1 கோடி சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த், கமலஹாசன் அவங்க சம்பளத்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் குறிப்பாக ரொம்ப நல்ல மனிதர், எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட படத்துல மது சாப்பிட மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன் என்று சொல்லிதான் அந்த படத்தில் நடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரிதான் இவரும் இப்ப வரைக்கும் சிகரெட்டோ புகையிலையோ குடிச்சது கிடையாது. அவர் படம் அப்படிதான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நல்ல குணம் இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு இவரை பிடித்தது. அது மட்டுமில்லாமல் இவரோட படமே வேற லெவல், தனி ரகம்தான். அந்த கிராமத்து வாசனை தத்ரூபமாக இருக்கும் என்றே சொல்லலாம். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுன்னு தளபதி விஜய் பாட்டில் வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் ராமராஜனும் இளையராஜாவும் சேர்ந்தா அந்த பாட்டு இப்போ வரைக்கும் நீங்க எங்க கேட்டாலும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்க இருவரும் இணைந்து செயல்பட்ட அனைத்து படமுமே மாபெரும் வெற்றி படங்களாகும். உதாரணத்துக்கு கரகாட்டக்காரன் படமெல்லாம் 1000 நாள் தியேட்டரில் ஓடியது. இதுவரைக்கும் ரஜினிகாந்த், கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி இவங்கும் படம் கூட ஓடியது கிடையாது. அப்படி ஒரு சாதனையை இவர் படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ வரைக்கும் இவரோட சாதனையை உலக லெவல்ல எந்த சினிமாவும் பூர்த்தி பண்ணவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த ஒரு படம் மூலம்தான் இவரோட கேரியரே மாறிச்சு. அடுத்தடுத்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே வருடத்தில் ஹீரோவாக 45 படங்கள் நடித்த பெருமை இவரிடம் மட்டுமே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பந்தான் இவர் என்ன பண்ணிட்டார்னா, நம்ம இல்லனா சினிமா இல்ல, அந்த மாதிரி இவர் நினைச்சிட்டாரு. 1 கோடி சம்பளம் கேட்டு இருக்கிறார். அன்றைய காலகட்டங்கள்ல நினைச்சு பாருங்க. அதாவது 1990ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல 1 கோடிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப 100 கோடி மாதிரி. ஆனா அந்த 1 கோடியையும் தயாரிப்பாளர்கள் இவருக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் கொடுத்திருக்காங்க. இவரும் 1 கோடி சம்பளம் வாங்கி நடிச்சிருக்காரு. இந்த விஷயம் வெளியே வந்து அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகர்கள் அனைவருமே இவரை பார்த்து உஷாராயிட்டாங்க. சம்பளத்தை ஏத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த், கமலஹாசன் என முன்னணி நடிகர்கள் அதுக்கப்புறம்தான் கோடிக்கு மேல சம்பளம் கேட்க ஆரம்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி ஒரு அசாத்தியமான ஹீரோ என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நடிச்ச அனைத்து படமுமே கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஹிட்டு தான். அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்கு வந்தாரு. அங்கதான் இவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது இவர் பின்னாடி போயிருவாரு. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது இவரோட படங்கள் நல்லா ஓடும். ஏன்னா முழுக்க முழுக்க இவர் அதிமுக விசுவாசி. எம்ஜிஆருக்காக உயிரையே கொடுத்து விடுவார். எம்ஜிஆர் தான் இவருக்கு திருமணம் நடத்தி வைத்தார். 1987ஆம் ஆண்டு நளினி அவர்களுக்கும் இவருக்கும் திருமணம் நடந்தது. அதன் பிறகு 2000ஆம் ஆண்டு 2 பேருமே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நளினியே வந்துட்டு ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாங்க. ஜோசியக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இவரோட இனிமேலும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்க கணவரை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே நளினி ரொம்ப பயந்துட்டாங்க. ராமராஜனுமே ஜோசியத்தை ரொம்ப நல்லா நம்புவாரு. அதனால 2 பேரும் சேர்ந்து நம்ம பிரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா, இவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்து தான் இவரோட சினிமா வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பேரடியாக மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் நடக்கலன்னா
இப்போ வரைக்கும் இவர் ஒரு பெரிய ஹீரோவா தான் வந்திருப்பாருங்க. அதாவது அதிமுக பிரச்சாரத்துக்காக கார்ல இவர் போன போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டிரைவர் ஸ்பாட் அவுட். ஒரு லாரி மோதி இந்த ஆக்சிடென்ட் நடந்து விட்டது. இவரும் இறந்து போய்விட்டார் என்று நினைச்சிட்டாங்க. ஆனா நல்ல வேலை அப்படி நடக்கல. உடம்பு தலை எல்லா பக்கமும் அடி. இவர் சட்டையை கழட்டி பார்த்தா தெரியும், குறைஞ்சது 100 சர்ஜரி செய்யப்பட்டிருக்கும். இவரோட முக பாவனை எல்லாமே மாறி இருக்கு. இவரால சரியாவே பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து இவருக்கு நடந்தது. இதுதான் இவரோட வாழ்க்கையில ஒரு சோகமான வலி நிறைந்த சம்பவம் என்றே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓய்வுல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவரால வெளி உலகத்துக்கே வர முடிஞ்சது. இந்த இடைப்பட்ட காலத்துல இவர் புஷ்ஷுன்னு ஊதிட்டாரு. ஏகப்பட்ட இங்கிலீஷ் மெடிசன். இப்போ வரைக்கும் மெடிசன்ல தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. உடம்பு ஊதி போய் லங்ஸ்ல இருந்து, ஹார்ட்ல இருந்து, கிட்னில இருந்து எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவர் பிழைச்சி வந்ததே அந்த இறைவனோட அருள் தான். ரொம்ப நல்ல மனிதர். திரைத்துறையில எவ்வளோ பெரிய உச்சத்துல இருந்தாலும் இந்த சிகரெட்டு, இந்த மது இதெல்லாம் அடிக்கக்கூடாது. இவர் படத்துல கூட அதை பண்ண மாட்டாரு. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகத்தான் இவர் மிகப்பெரிய விபத்துல இருந்து உயிர் பிழைச்சார். ஆனா இவரோட சினிமா வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிருச்சு. கடைசியா சாமானியன்னு ஒரு படத்துல நடிச்சாரு. அந்த படமும் பார்த்தா சரியா போகல. ஆளு வேற மாதிரி மாறிட்டாரு. அப்படியே குண்டா மாறிட்டாரு. மெடிசன்ல தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதிகமா குடிச்சாலும் சரி, அதிகமா மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் சமீபத்தில் ரோபோ சங்கர் கல்லீரல் பாதிச்சு இறந்தாரு. அவரும் ஏகப்பட்ட மெடிசன் எடுத்துக்கிட்டாரு. போதா குறைக்கு அதோட ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டதுனால கல்லீரல் பாதிச்சு இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் இவர் டேப்லெட் அதிகமாக எடுக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இரத்த அழுத்தமும் அதிகமாக இருக்கு. அதுவும் இரவு நேரத்தில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. இவர் தனியாக தான் இருக்காரு. ஒரு 2-3 வேலையாட்கள் இவர் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கே லேட்டாக தான் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இணையத்தில் படித்த செய்தி தான் இது. மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமதமாக வந்திருக்கீங்க, இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டதாக இணையத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த திரையுலகமே கண்ணீரில் மூழ்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.